நான் மற்ற 2 அரசியல் விருந்தினர்கள்ட்ட பேசுறதுக்கு முன்னாடி பார்வையாளர்களாக கேட்டலாம். திரு தமிழ்மணி, இதில் திரு கான்ஸ்டன்டைன் சில விஷயங்களை பட்டியலிடுறாரு. இதில் வேட்பாளர்களை நாங்கள் ஏன் மறைமுக வேட்பாளர்கள்னு சொல்கிறோம், அதுக்கு ஒரு காரணம் இருக்குது பாருங்கள். 4 நாள் பரப்புரை பண்ணியிருக்காரு, அல்லது 3 நாள் பண்ணுறாரு. எந்த இடத்துலையும் பாரதிய ஜனதா கட்சி குறித்தோ மத்திய அரசு குறித்தோ ஆளுநர் குறித்தோ எந்த கருத்தும் சொல்லாத போது இயல்பாக வரக்கூடிய சந்தேகம் தானே இது அப்படிங்கிறாரு. எப்படி பார்க்கலாம் சார்? ஒரு 3-4 விஷயம் நம்ம இந்த தேர்தலில் சில விசித்திரங்கள் நான் பார்க்குறேன். அதை லிஸ்ட் அவுட் பண்ணிவிட்டு இந்த கேள்விக்கு நான் பதில் சொல்கிறேன். நான் அவாய்ட் பண்ணலை. என்னுடைய அரசியல் அனுபவத்தில் ஒரு 1.5 ஸ்டேட்டுக்கு 4 வருஷம் கவர்னராக இருந்துட்டு கவர்னர் பதவி எதுக்கும் கால்நாவுக்கு பிரயோஜனம் இல்லைன்னு கண்டுபிடிச்சி 4 வருஷம் இருந்த பிறகு நான் எம்பியாக தான் இருந்து மக்களுக்கு சேவை செய்யணும்னு ஒரு கண்டுபிடிப்பு. ஒரு அம்மா பேரெலாம் வேண்டாம், எல்லாருக்கும் தெரியும். இன்னொருத்தர் 3 பீரியடு இருந்துட்டேன்னா 4ஆவது பீரியடு கொடுக்கல, விஷத்தை சாப்பிட்றேன். எல்லா பத்திரிகைகளும் இருக்குது, தமிழ்மொழியுடைய கற்பனை அல்ல. அவர் யார் கொடுத்தாங்களோ அவர் சொல்கிறாரு, நாங்கள் செத்தாலும் எங்கள் சின்னத்தில் இன்னும் சாகும். இது என்ன பாலிட்டிஷன் என்னால் புரிஞ்சுக்க முடியல. ஒருத்தர் சாவுறேங்கிறாரு, அவருக்கு எழுத்து யார் கொடுத்தாங்களோ செத்தா கூட அவங்க சின்னத்தில் சாகணுமா? எனக்கு அதுக்கு மேலே நான் உள்ளே போக விரும்பலை. 3 ஒரே தொகுதியில் ஒரே பேர் உள்ள 5 பேரை இனிஷியல் கூட நிற்க வச்சுருக்காங்க. அநேகமாக இந்தியாவில் எங்கேயும் இது மாதிரி நடந்ததாக எனக்கு தெரியலை. அடிக்கடி நடக்கும் சார், அடிக்கடி நடக்கும். மன்னியுங்கள், 2 நிற்கும் 3 நிற்கும் 5 பேர் ஒரே இனிஷியலோடு சுயேட்சைகள் எனக்கு தெரிஞ்சு இல்லை. இருக்கலாம், எனக்கு தெரியலன்னு நான் சொல்கிறேன். எனக்கு ரொம்ப தெளிவாக தெரியல இருக்கு. இன்னொன்று, நான் தமிழன்னு சொல்லிக்கிறவர் தமிழன் தாங்கிறவருக்கு தமிழில் படிக்க முடியல. அவர் ஒரு கேண்டிடேட்டு. வழக்கமாக என்ன உட்கார வச்சு மந்திரம் சொல்ல சொன்னால் ஐயரி சொல்ல நான் திருப்பி சொல்லுவேன். அதை அவர் சொல்கிறார். இந்த விசித்திரங்கள் எல்லாம் நடந்திருக்கின்றன. இன்னொன்று, எந்த அரசியலில் கேண்டிடேட்டாக போடுறதுக்கு தியாகம் பண்ணியிருக்கணும், பொறுப்பில் இருந்திருக்கணும், 10 போராட்டம் பண்ணியிருக்கணும், எதுவுமே இல்லாமல் ஒரு கட்சி 2 மாநிலத்தில் தேடப்பட்ட ஒரு குற்றவாளியாக இருந்தவருடைய பெண், அதுதான் தகுதி, நிற்க வச்சுருக்கு. அவங்க எந்த போஸ்ட்டில் இல்லை, போராட்டம் பண்ணல, 10 நாள் ஜெயிலுக்கு. இதுதான் இப்போ நடந்துக்கிட்டு இருக்கிற அரசியல். சகோதரரை கேட்ட கேள்வி, இன்ஃபேக்ட் இன்னொன்று சொல்லுவாருன்னு எதிர்பார்த்தேன். மோடி, அது ஒரு நியாயமும் கூட, மோடி திமுகவை நான் அழிச்சிருவேன், இல்லாமல் பண்ணிடுவேன்னு சொன்னார். அவர் அதிமுகவை சொல்லலை. இல்லாமல் செய்திருவேங்கிற வார்த்தையை திமுகவை நோக்கி பயன்படுத்தினாரே தவிர அதிமுகவை நோக்கி பயன்படுத்தவில்லை. அதனால் ஒருவேளை திமுகவுக்கு கோபம் அதிகமாக, இயற்கை தவறல்ல, திரு பழனிசாமிக்கும் நம்மளை தான் இருக்காம பண்ணிடுவேன்னு சவால் உடலையே நமக்கு ஒரு, அதனால் ஒரு சாஃப்ட் கார்னர் இருக்கலாம். ஆனால் கேண்டிடேட்டே வீக்கா போட்டாங்கிறதெல்லாம் 100% தப்பு. அப்படி இருந்தால் பாஜக அவங்க பின்னாடியே போறாங்க பாமகன்னு தெரிஞ்சும் கடைசி நிமிடம் வரைக்கும் பாமகவை தாங்க கூட கொண்டு வர முயற்சி பண்ணினார். எல்லாருக்கும் தெரியும். அங்கே பேசுகிற காரணங்கள் சொல்றாங்க, அது இப்போ நமக்கு தேவையில்லை. லாஸ்ட் மினிட் வரைக்கும் அப்படி பாமகவை நம்ம பாஜகவை கோச்சிக்க கூடாது, கோவப்படுத்தக்கூடாதுன்னு நினைச்சிருந்தால் அவருக்கு லாஸ்ட் மினிட் வரைக்கும் அவங்க பின்னாடி போயிருக்க வேண்டிய அவசியம் இல்லை. இந்த குற்றச்சாட்டு சொல்றாங்களே, இப்ப யாராவது ஒருத்தர் பாமக நிலைப்பாடு, ஆதரவு நிலைப்பாடு அல்லது பாமகவிலிருந்து வந்தவர்கள் அதிமுகவுக்கு ஒரே ஒரு கேண்டிடேட் சொல்ல முடியுமா? இப்போ போடப்பட்டிருக்கிற கேண்டிடேட்டுகளில் அதிமுக கேண்டிடேட்டில் இல்லைங்க, இவர் பாருங்க 18 நாளைக்கு முன்னாடி இவர் பாமக ஆதரித்து பேசினவர், இவர் பாமகவில் இருந்து இங்கே வந்தவர்னு ஒரு கேண்டிடேட்டை சொல்ல முடியுமா? கொஞ்சம் அவர்கள் இதை விட ஸ்ட்ராங்காக கேண்டிடேட் போட்டிருக்கலான்னு நான் ஏற்றுக்கிறேன். அதுக்கு ஒரு அடிப்படையான காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, அவர் பெரிய அளவில் மோடி அங்கே ஜெயிக்க போகிறான்னு கிட்டத்தட்ட எல்லா பத்திரிகைகளும் ஒரே பாஷை, நார்த்தை பொறுத்த வரைக்கும் சொல்லிட்டாங்க. அவர் தான் அடுத்த பிரைம் மினிஸ்டருங்கிறதுல இருக்கலாம், கட்சிக்காரங்களுக்கு வித்தியாசம் இருக்கலாம், மற்றவங்களுக்கு இல்லை. எனவே
இப்போ நம்ம காசை செலவு பண்ணி வேஸ்ட் பண்ணணுமான்னு அதிமுகவுடைய அதில் எங்கே சிக்கல் இருக்குன்னா சார், நீங்கள் சொல்கிற மாதிரி அவருக்கு எம்பிக்கள் அதுக்கு செலவு பண்ணணுமான்னு நினைக்கலாம். ஆனால் பொதுச் செயலாளராக தேர்ந்தெடுக்கப்பட்ட பிறகு வரக்கூடிய முதல் தேர்தல் தன்னுடைய வாக்கு சதவீதம் என்ன, தனக்கு இருக்கக்கூடிய ஆதரவு என்னங்கிறதையும் நிரூபிக்க வேண்டிய இடத்துல திரு எடப்பாடி பழனிசாமி இருக்கிறாரு. இவர் சொல்கிற மாதிரி 10 இடத்துல அதிமுக பின்னாடி போனாலும் பிஜேபி முன்னேறி வந்துருச்சுன்னா நீண்ட காலத்தில் அவங்களுக்கு சிக்கல்னா அந்த இடத்துல தான் ஏன் முக்கியமான வேட்பாளர்களை களமிறக்கலைங்கிற கேள்வி முன் வருது. கோகுலேந்திராவில் தொடங்கி செம்மலையில் தொடங்கி நீங்கள் எல்லா இடங்கள்லையும் அவங்கள்ட்ட முக்கியமான நிர்வாகிகள் இருக்காங்க, முன்னாள் அமைச்சர்கள் இருக்காங்க. சார் அவர்கள் நீங்கள் எல்லாம் இப்போ அழகான வார்த்தை முன்னாள் அமைச்சர்கள், அவங்க திருப்பி இங்கே அமைச்சராக வாய்ப்பு இருக்கு. அங்கே ஒரு 50 கோடி நாடாளுமன்ற உறுப்பினர்களும் முன்னாள் மத்திய அமைச்சர்களும் தம்பிதுரை உள்ளிட்டவர்கள்லாம் சார் அவர்கள் திருப்பி அங்கே அமைச்சராகிறதுக்கு எந்த வாய்ப்பும் கிடையாது. ஒரு 2 ஏடிஎம்கேக்கு 2 மினிஸ்ட்ரி பர்த் கொடுக்க போறது யாரும் தயாராக இல்லை மத்தியில். அதனால் அவர்கள் எதற்காக சரி எனக்கு ஏதாவது ஒரு போஸ்ட் கிடைக்கும், என்ன ப்ராமினன்ஸ் கிடைக்கும், இயற்கை நான் முன்னுக்கு வருவேன், நான் கடன் வாங்கி விற்று எதையாவது செய்வேன். அந்த சூழ்நிலையில் நீங்கள் சொன்ன பேர்கள் எல்லாமே முன்னாள் ஸ்டேட் அமைச்சர்கள். சார் கேபி முனுசாமி மத்திய பொறுப்பை நாடாளுமன்ற உறுப்பினர் பொறுப்பை ரிசைன் பண்ணிட்டு சட்டமன்றத்துக்கு நின்று வந்தார் சார். அப்படியெல்லாம் நடக்கக்கூடிய ஒரு கட்சி தானே இங்கே. நீங்க சொன்னதுதான் நானும் சொன்னேன். அது வேணான்னு இங்கே வந்தாருன்னு சொன்னீங்க, அதைத்தான் நானும் சொன்னேன். அதில் ஆர்வம் இல்லைன்னுட்டு அது இல்லை. ஆனால் இன்றைக்கு கட்சி இருக்கக்கூடிய நிலையில சார் எல்லாருக்கும் யார் வேணா எடுத்துக்க. இன்னைக்கு வந்து ஒவ்வொரு கட்சியும் இன்னைக்கு ஒரு அமைச்சர் பேசுறார், மூர்த்தின்னு ஒரு அமைச்சருங்க இதில் பேசுறார் தேனியில், இந்த தேர்தலில் தங்க தமிழ்ச்செல்வன் வெற்றி பெறலைன்னா நான் ராஜினாமா பண்ணுவேன். ஏன்னா நீங்க சொல்ற மாதிரி அவங்களுக்கும் மோடி அங்கே வரலாம், பொறுப்புக்கு வரலாம், பிரதமராக போகிறார் அப்படிலாம் திமுக ஒதுங்கி நிக்கல. இன்னொன்னு இங்கே வெற்றி பெற்றே ஆக வேண்டும் அப்படிங்கறத களம் எல்லா தேர்தலும். அதையும் தாண்டி உதயநிதி சொல்றாரு, நான் மாசத்துல 2 நாள் வந்து இங்க தங்குவேன் தங்க தமிழ்ச்செல்வன். இது முதல்லயே இன்னொரு தொகுதியில சொன்னார் 21 எலெக்ஷன்ல. அந்த தொகுதியில மாசம் 2 நாள்லாம் இல்லை அவரு. இது வந்து நான் இவர் வெற்றிக்கு என்னால் ஆனதை செய்திருக்கேன்னு ஒவ்வொருத்தரும் காமிச்சுக்க. நான் எது சொன்னேன்னா தேர்தலை எவ்வளவு சீரியஸா எல்லாரும் பார்ப்பாங்க, எந்த கட்சியாக இருந்தாலும். நீங்க எப்படி எடுத்துக்கீங்களா, திரு நாம் தமிழர் அவங்க வந்து வெற்றி பெறவே இல்லை இதுவரைக்கும் அப்படின்னாலும் கூட ஒவ்வொரு தேர்தலையும் ரொம்ப சீரியஸாக தான் அட்டன் பண்றாங்க. ஒரு தேர்தல் அரசியல் இருக்கக்கூடிய கட்சிகள். நீங்க கேட்ட காரணத்தை பாருங்க, ஏன் அவரு நிக்கல, கட்சியினுடைய ஸ்தாபகர் ஏன் தான் நிக்கல? அவர் பரப்புரைக்கு ஒரே ஆள் தான் இருக்கார், அவர் தான் எல்லா இடத்துக்கும் போகணும். இவரு எம்எல்ஏ நின்னார்ல, அப்ப இந்த பரப்புரைக்கு தேவைப்படலையா? அதான் சார் சட்டமன்ற தேர்தலுக்கு நின்னாரு, அப்ப பரப்புரைக்கு ஆள் தேவைப்படலையா? திரு அன்புமணி அவர்களே போட்டியிடல. உங்களுக்கு அப்படி சொல்லணும்னா சார் திரு அன்புமணி அவர்களே போட்டியிடல, நாடாளுமன்ற உறுப்பினர் மத்திய அமைச்சரா இருந்த ஒருத்தர். சார் சிட்டிங் ஒரு எம்பி, அவர் எதுக்கு நிக்கணும்? ரிசைன் பண்ணி நிக்கணுமா? அது ஒரு பைத்தியக்காரத்தனம். அவர் ராஜ்யசபால புதிய உறுப்பினரா வந்த எல் முருகன் கண்டெஸ்ட் பண்றார் நீலகிரியில. உங்க கவனத்துக்கு மன்னிச்சுக்கங்க, நல்ல பாயிண்ட், எனக்கு அது பதில் இருக்கு. இப்ப என்னுடைய அசஸ்மெண்ட்ல எல் முருகன் அங்க தோத்துருவாரு. நீ ராஜ்யசபாவோட இருப்பா, மந்திரி வேணான்னு ஒரு ஓட்டுக்கு அமைச்சிருவாங்க. அதுக்கு ஒரு பேக்டோர் மெத்தட் நான் கருதுறேன். நான் ரொம்ப தெளிவா இருக்கேன். ரைட் உங்க பார்வை இருக்கு. ஆனா ஒரு பிரச்சனை என்னன்னா திமுகவை அழித்து விடுவேன் அப்படின்னு பிரதமர் சொல்றாரு, அதிமுக பத்தி பேசல. அதிமுகவும் பிஜேபி பத்தி பேசலங்கும் போதுதான் திமுக இந்த சந்தேகத்தை எழுப்புது. 2 பேருக்குள்ளேயும் இருக்கக்கூடிய விஷயத்தை பாருங்க. 2 விதமா நீங்க எடுத்துக்கலாம். எப்படி பிஜேபி தேர்டு, நான் எதுக்கு என் நேரத்தை வேஸ்ட் பண்ணணும் அங்க போய்? ஒரு நியாயத்தை தயவு புரிஞ்சுக்குங்க. இதே தான் பி சிதம்பரம் சொன்னாரு. தமிழ்நாட்டில் ஏன் நீங்க திமுகவை திட்டுறீங்கன்னா, யார் தமிழ்நாட்டில் ஸ்ட்ராங்கா இருக்காங்களோ அவங்கள சொல்லுவோம். பிஜேபி இல்ல தமிழ்நாட்டில் வலுவான எதிரியை தான் நாங்க பேச போறோம் அப்படிங்கிறீங்க. அவங்கள ஜெயிக்கணும்னா ரைட். ஓகே, முதல் கட்ட கருத்து.